ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாமர் 125X பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கிளாமர் அப்படிங்கிற ஒரு வண்டி ஹீரோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே கூட தெரியாது ஹீரோவில் இப்படி ஒரு பைக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவில் பார்த்தீங்கன்னா கிளாமர் ஃபஸ்ட்டு 125 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே எக்ஸ்டெக் கொண்டு வந்தாங்க. ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்கு, பேஷன் ப்ரோவில் எக்ஸ்டெக்கு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாமர்லேயும் எக்ஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க. ஸோ சேம் இன்ஜின் தாங்க, 124.7cc இன்ஜின். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லுக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேஜராக பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் பண்ணியிருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரண்ட்ல இருந்து ரியர் வரையும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ரைட் பண்ணி பைக்கோட ரைட் ரிவ்யூ பார்ப்போம். பைக் நல்லா இருக்கா? சரி, ஓகேங்க. ஸோ இங்கே வந்து கிளாமர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த லோகோ போட்டிருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கிற அந்த எடிஷனு. நெக்ஸ்ட் அப்படி இங்கே வரும்போது நம்மளோட 30mm சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடுது. நெக்ஸ்ட்டு இந்த லுக் வந்து எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரு மாதிரி ரொபோட்டிக் லுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து DRL கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு LED தாங்க வருது, ஹெட்லைட்டு. அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் LED தான். டெய்ல் லைட் மட்டும் எனக்கு LED அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. அது வந்து நம்ம பின்னாடி போயிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வரோம் அப்படின்னா ஸோ இங்கே தாங்க நம்மளோட அந்த இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு இன்ஜின், 11.5 PS அண்ட் 10.5 நியூட்டன் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக்கிங்கில் வரும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 2 வேரியன்ட் இருக்குது, ட்ரம் வேரியன்ட், டிஸ்க் வேரியன்ட். ட்ரம் வேரியன்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே 130mm ட்ரம் கொடுப்பாங்க. டிஸ்க் வேரியன்ட்டில் ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு 240mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. என்டியூரன்ஸோட 2 பிஸ்டன் காலிபர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டியூரன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து என்டியூரன்ஸ்க்கு கீழே வரும், ஆனால் ஒரிஜினல் என்டியூரன்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்படி வரோம் அப்படின்னா இன்ஜினில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில்வர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சைட்லேருந்து இப்படி இதை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து நமக்கு ஸ்ப்ளெண்டரு, பேஷன் ப்ரோ எப்படி இருக்கும், ஸோ அதே தாங்க நார்மல் ஹீரோ பைக் மாதிரி தான் இருக்கும். இங்கே மட்டும் நமக்கு அந்த ஒரு பேனல் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு அப்பாச்சி ஃபீல் வருது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் சீட் ஒரே சீட்டாக கொடுத்துட்டாங்க. ஸ்ப்ளிட் சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கல. ஸோ கம்ஃபர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீரோவில் ஒரு பைக் ஓட்டுற மாதிரியே இல்லைங்க. இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்கும் போது ஹோண்டா பைக்ஸில் எப்படி இருக்கும் அந்த சாஃப்டான ஒரு நேச்சர் இருக்குல்ல, ஸோ அந்த சாஃப்ட் நேச்சர் தான் பார்த்தீங்கன்னா இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரேக்கிங் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த டயரோட கிரிப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைக் ரைட் பண்ணும் போது பார்ப்போம். போங்க போங்க போங்க. சரியாடா, போமா. புது வண்டியா? புது வண்டி நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? கூட்டு போறேன். இந்த வீடியோ எடுத்துட்டு போ. ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. 790mm கொடுத்துருக்காங்க. போன ஜென்ரேஷனில் வந்து 798mm கொடுத்துருந்தாங்க. ஸோ சீட் ஹைட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸையும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 188mm, ஸோ இதில் வந்து 170mm கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் போதுங்க நம்ம ஊர் ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இனஃப் 170mm அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சீட் எப்படி இருக்கு? கம்ஃபர்ட்டா இருக்கா? நல்லா மெத்துன்னு இருக்கா? உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஸோ ஏங்க சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நான் வரும்போது ஓட்டிட்டு தான் வந்தேன். சீட்டோட கம்ஃபர்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து டேங்க் கப்பாசிட்டி. ஸோ டேங்க் கப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10 லிட்டர் டேங்க் கப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. டேங்க் கப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது நமக்கு மைலேஜ் வரும் இல்லையா? ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஹீரோ கோட் பண்ணுறது 65 km/லிட்டர். ஆனால் நம்ம 60 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 600 km பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணலாம். ஸோ 55 அப்படின்னு வச்சுட்டா கூட நம்ம 550 km பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேவா? கன்சோல். ஸோ கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு TFT கன்சோல் தாங்க கொடுத்துருக்காங்க. மல்டி கலர் TFT கன்சோல் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால 10/10 நேவிகேஷன் கொடுக்குறாங்க. சரி, ஓகேங்க. ஸோ இந்த பைக் நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக யார் கொடுத்தாங்க அப்படின்னா அடையார் ஹீரோ ஷோரூம் பிரீமியா. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பைக் வீடியோ எடுக்கிறதுக்காக கொடுத்தாங்க. நீங்கள் திருவான்மியூர், மயிலாப்பூர், அடையார் ஸோ இந்த சைடு இருக்கீங்க அப்படின்னா ஷோரூம் பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு பிரீமியா பைக்ஸ்லேருந்து நார்மல் பைக்ஸ், ஸ்ப்ளெண்டர், பேஷன் ப்ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த பைக்கு போயிட்டு ஓட்டி நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, ஓகேங்க. போயிட்டு ஒரு ரவுண்டு கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைட் பண்ணுவோம். வாங்க வாங்க, உட்காந்தாச்சா? பார்த்து உட்கார முடியுமா? வாங்க உட்காருங்க, வாங்க.
சும்மா சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க அதனால. சரி ஓகே போயிட்டு வரேன் பாய். போயிட்டு வரேன் பாபா. நல்லா நல்லா டைட்டா பிடிச்சிக்கணும். டைட்டா பிடிச்சிக்கோங்க. ஓகே பாய் சொல்லுங்க. ஸோ ஓகேங்க, வண்டி பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. போக வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் தாங்க ஓட்டுவோம். ஸோ வண்டி வந்து ஹீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி ஹீட் ஆகுதா, ஹீட்டிங் கம்மியாக இருக்கா, ஹீட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டிஸ்பிளே வந்து எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்லாவே தெரியுதுங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே, மல்டி கலர் டிஸ்பிளே. ஸோ ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகும்போது பார்க்க சூப்பராக இருக்கு. இந்த டிஸ்பிளே வந்து ஹீரோவில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹீரோ பைக்காடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கேடிஎம்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த தடவை வந்து ஹீரோவில் பார்க்கறது அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஸோ விலையும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக கொடுப்பாங்க. மைலேஜ் நல்லா இருக்கும். இன்ஜினும் பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்கலாங்க. ஸ்ப்ளெண்டர்லாம் தெரியும்ல உங்களுக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா 90களில் வாங்கின ஸ்ப்ளெண்டர் இன்னமும் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம பழைய பைக்ஸோட பார்த்தீங்கன்னா இப்போ புது பைக்ஸை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா பழைய பைக்ல கொடுத்துருந்த அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கிளாமர் 125X பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் கிளாமர் எக்ஸ்டெக், அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கிளாமர் 125. ஸோ இந்த பைக்கில் இருக்கிற இன்ஜின் தான் இந்த வண்டிலையும் கொடுத்துருக்காங்க. 124.7cc ஏர் கூல்டு இன்ஜின். ஆனால் பவர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஒரு 0.9 PS பார்த்தீங்கன்னா அதிகமாக்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஹீரோ பைக்ஸில் வந்து ஒரு விஷயம் மட்டும் ஏன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மிரர் பார்த்தீங்களா, மிரர் வந்து ஹேண்டில் பார்லேருந்து வெளியில் இருக்கு, தெரியுதுங்களா? இது ஹேண்டில் பார்க்குள்ள இந்த மிரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மிரர் இடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓட்ட தேவையில்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா என் வண்டி பேஷன் ப்ரோ BS6 இருக்கு இல்ல, நம்ம டெக்லஸ். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். மிரர் வந்து ஹேண்டில் பார்க் வெளியில இருக்கும். அப்போ வந்து எங்கேயாச்சும் நம்ம கட் அடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதா இருக்கும். ஸோ அதுதாங்க ஒரு விஷயம். இன்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. எனக்கு வந்து எப்படி தெரியுமா, ஹோண்டாவோட ஷைன்லாம் இருக்குல்ல, ஸோ அது ஓட்டும் போது எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீல் இருக்கு. ஹீரோல வந்து என் வண்டி நான் நிறைய ஓட்டிருக்கேன், ஸ்ப்ளெண்டர் பேஷன் ப்ரோ எல்லாம் ஓட்டிருக்கோம்ல. ஸோ அந்த ஒரு லைட்டா ஒரு ரெக்னஸ் ஒன்று இருக்கும். இந்த அளவுக்கு ஷைனா இருக்காது. ஸோ இப்போ வந்து இந்த வண்டி ரொம்பவே ஷைனா இருக்கு. யூஎஸ்பி போர்ட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு யூஎஸ்பி போர்ட், டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் இல்ல, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டைப் சி டு டைப் சி கேபிள் வச்சு மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். சூப்பருங்க, வண்டி நல்லா ஃபாஸ்டா ஏறுது. 125cc இல்ல. ஸோ இந்த 125cc செக்மெண்ட் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஒரு ஸ்டாக் தாங்க இருக்கு. நீங்க ஹோண்டான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா SP 125 இருக்கு. ஹீரோல வந்து நம்ம கிளாமர் 125 ஒரு வண்டி இருக்கிறதே பாத்தீங்கன்னா இங்க மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு தெரிய மாட்டுது. ஆனா இவனோட தம்பி ஒருத்தர் இருக்கான், இவனுக்கு அப்புறம் வந்து XT 125, அவனை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா XT 125 அப்படிங்கிறது 150 வாங்குற அளவுக்கு காசு இல்லப்பா, 150cc பைக் வாங்குற அளவுக்கு காசு இல்லப்பா. அதே மாதிரி எனக்கு 100cc பைக்ஸும் வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நடுவில் இந்த 125cc அப்படிங்கிறது நல்லாவே பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுதுங்க. பைக் வந்து இது வெயிட் இல்லைங்க, வெயிட் ரொம்ப கம்மி தான், 127 கிலோ தான் வெயிட்டு. ஸோ வண்டி வந்து சூப்பராக இருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ நம்ம ஊர்லலாம், அதாவது எங்கள் ஊர் கடலூர்லலாம் வந்து வண்டி ஓட்டிட்டு இங்கே சென்னையில் வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயங்க. டிராஃபிக்கு மதியம் மணி 1 மணி ஆகுது. இந்த 1 மணிக்கு பாருங்க எவ்வளோ டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இதானே நம்மளை வாழ வைக்கிற ஊர். ஸோ ஊரை பற்றி தப்பாக பேசல, ஜஸ்ட் சொல்கிறேன் டிராஃபிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள மாதிரி எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே சென்னையில் வாழ்ந்து எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்கல்ல. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஊரை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. இது வந்து நம்ம ஊர், அவ்வளோதான். நமக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற பட்டன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாஸ் லைட்டு, ஸோ எல்லா பைக்லையும் இருக்கிற மாதிரி இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹாரன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா அசார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர பைக்ஸ்லாம் வந்து அசார்ட் வந்து பைக் கம்பெனியே பார்த்தீங்கன்னா கொடுக்குறது. ஸோ ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல தாங்க மிரர் வந்து நம்ம ஹேண்டில் பார்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். மிரர் வந்து வெளியே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம ஓட்டிட்டு வந்துட்டோம். இது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டு வந்திருப்போம்.
வண்டியில் வந்து ஹீட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இல்லைங்க. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் இதுவரை ஹீட் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. ஃபுல்லாகவே வந்து டிராஃபிக்கில் தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து நான் ஃபீல் பண்ணல. இந்த வண்டி வந்து ஒரு 5 கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு கிரே கலர் ஒன்று இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் அந்த 5 கலரும் டிஸ்பிளே பண்ணுறேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த பைக்கோட ஆன் ரோடு ப்ரைஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் இருக்கு. சரி ஓகேங்க, வந்து வண்டியை வந்து கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 5வது கியரில் தான் இருக்கான். 6000 RPM, 7000 RPM தொட்டுட்டான். ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் அடிச்சு பார்ப்போமா எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஃப்ரண்ட் பிரேக் சூப்பர். இப்போ வந்து ரியர் பிரேக்கு ஸோ ரியர் பிரேக் வந்து இன்னும் அவங்க டெவலப் பண்ணுங்க. ரியர் பிரேக் வந்து அந்த அளவுக்கு இல்லை. மற்றபடி பவர் இருக்குங்க. ஸோ போன ஜென்ரேஷனோட டாப் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 95 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் அதாவது எக்ஸ் இருக்குல்ல 125X, ஸோ இவனோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 105. கியர் பாக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு, நல்லாவே சாஃப்டான கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 30 mm டெலஃபோட்டிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன், ட்வின் ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரையும் ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே அப்டேட் பண்ணல. ஸோ சேம் சஸ்பென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன்லேருந்து அதே சஸ்பென்ஷன் தான் இந்த ஜென்ரேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா மோர் சாஃப்ட், ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது, ரொம்ப வந்து வைப்ரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ கரெக்டான ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இது இப்போ பாருங்க. இந்த மாதிரி ஒரு மேடு பள்ளம் இந்த மாதிரி விட்டு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. ஸோ பள்ளத்தில் ஏன்டா விட்ற அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வைப்ரேஷன் தெரியுது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளம்லாம் இருக்குல்ல, ஸோ அப்போல்லாம் விடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸ் பண்ணுறதே தெரிய மாட்டுது. ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அதை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். நான் கியர் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஒரு 0.5 செகண்ட் கழிச்சு தாங்க வந்து கியர் இண்டிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான டிஸ்பிளேங்க. ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் நமக்கு டைம் கொடுத்துட்றாங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து இது ஸ்பீடோ மீட்ரு, ஓடோ மீட்ரு, RPM மீட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா தனித்தனி கலரில் அப்படியே பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு மல்டி கலர் டிஸ்பிளே. ஸோ ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டு, ஸோ அவ்வளோதாங்க. ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டு, ஸோ இந்த 3 கலரில் தான் வந்து டிஸ்பிளே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஹீரோ. வண்டியில் வந்து டயர் கிரிப் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ எந்த இடத்துலையுமே வளைக்கும் போதாக இருக்கட்டும் சரி, அந்த ஒரு கிரிப்பு வந்து வண்டியில் நல்லாயிருக்கு. டயரோட கிரிப்பு ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 80 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 80/100. ரியரில் வந்து 100/80 கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் அப்படின்னு பார்க்கும்போது 18 inch கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். ஆமாண்ணா, நல்லா இருக்குங்களா? மைலேஜ் 66ண்ணா. சூப்பராக இருக்கா? அண்ணன் சிக்னலில் நிற்காம போயிட்டே இருக்காரு. வண்டி சூப்பராக இருக்கு அப்படின்னாரு. சரி ஓகேங்க. ஸோ அதாங்க வண்டி வந்து நல்லா இருக்குங்க. லுக்ஸ் வந்து தெரியுதுங்களா? எல்லாருமே வந்து டிராஃபிக்கில் நின்னா அப்படின்னா ஒரு 2 செகண்ட் பார்க்குறாங்க என்ன வண்டி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா வண்டி முன்னாடி பார்க்க வந்து வேற மாதிரி இருக்கும், பின்னாடி பார்க்கும் போது நம்ம நார்மல் ஸ்ப்ளெண்டர், பேஷன் ப்ரோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ரெண்டுமே கலந்த கலவையாக தான் இவன் இருக்கான். ஸோ ஏங்க ஒர்த் ஃபார் மணிங்க. ஹீரோவில் இப்படி ஒரு பைக் இருக்கிறதே தெரியாமல் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இவனை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதில் வந்து தி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் இவன். சரி ஓகேங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மைண்டில் ஏதாச்சும் ஒரு பைக் இருக்குது, ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த பைக்கோட நேம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப், ஆனந்த் முருகானந்தம், டாடா பை பை. எல்லாரும் பேசுங்க. நல்லா இருக்கு இந்த வண்டி. நான் ரவுண்டு போயிட்டு வந்தேன். நல்லா இருக்குது இந்த வண்டி, சூப்பராகவும் போகுது. இந்த வண்டி நல்லா இருக்குது. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு.